வணக்கம். இன்று நாங்கள் வளமையாக ஒரு புக்கை எடுத்து அந்த புக்கை பற்றி பேசி அந்த புக்கை சுற்றியுள்ள தத்துவங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற வேலையை தான் செய்து கொண்டிருந்தாங்க. பட் இன்றைக்கு அதுலேருந்து கொஞ்சம் மாறி இந்த 2025 இந்த வருஷத்தை எப்படி நாங்கள் சமாளிச்சுனாங்க, ஏன் ஒரு வருஷத்தை சமாளிச்சுனாங்க என்று எதுக்கு சொல்ல வேண்டியிருக்கேன்னா, இது was a very horrific year in every sense, right? இப்போ உலகம் முழுக்க பூரா பார்த்தீங்கன்னா நிறைய war and political discourses, disasters, ஒரு முட்டாள்தனமான தலைவர்களால் சூழப்பட்ட தலைவர்களாலையும் அந்த முட்டாள்தனமான தலைவர்களை தேர்ந்தெடுத்த மக்களின் குரல்களால் நிறைந்த இந்த உலகம் மிக மோசமான போய்கொண்டிருக்கு. அப்படியான ஒரு சூழல்ல வெளியில பொலிட்டிக்கலி ப்ராப்ளம்ஸாக இருக்கீங்க. ஈவன் இந்த சோஷியல் மீடியா அந்த ரேஜஸ் எல்லாமே தலை தூக்கி இருக்கிற ஒரு காலத்தில் நாங்கள் இண்டிவிஜுவல்ஸாக தனித்தனியாக ஒரு ஐலண்டாக நாங்கள் தனித்தனி தீவுகளாக போய்கொண்டிருக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கு. அப்படி இந்த ஒரு கண்டெக்ஸ்டுக்குள்ள how did we survive, or how did we get through the year 2025 என்றதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாங்கள் என்று சொல்லும்போது நான் ஜேகே, என்னோட இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஜிவி அண்ட் சம்மு 2 பேரும் வந்திருக்காங்க. வணக்கம். எங்கே இருந்து ஆரம்பிப்போம் ஏண்டா, முதல்ல ஒரு விஷயத்தை, அதாவது 2025 முழுக்க எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு சர்வைவலுக்கு ஈவன் எங்களோட த்ரைவிங்க்கு ஹெல்ப் பண்ணின ஒரு விஷயம் நிறைய விஷயம் இருக்கும். அப்போ இது நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்காக தான் இதை பிக்கப் பண்ணுறோம். ஒரு விஷயத்தை நிறைய விஷயம் இருக்கும், பட் ஒரு விஷயம்னு சொன்னால் அது என்ன, எதுக்காக அதை சூஸ் பண்ணுறீங்க? ஜிவிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, என்ன கேட்டால் ஆறுகள், ரிவர்ஸ், ரைட். கடந்த 5-6 வருடங்களாகவே நான் நினைக்கிறேன் ஆறுகளில் எனக்கு ஒரு அதீத விருப்பம். அதை ஒப்சர்வ் பண்ணுறது, அதை ரசிக்கிறது, அதால் நடந்து போயேக்கில் நான் காமாக ஃபீல் பண்ணுறது, லைக் ஃபீல் கனெக்டட் டு த நேச்சர். பட் இந்த வருஷம் முக்கியமாக எங்கட யாரார் she became a spiritual guru, my close friend. She inspired my poetry writing or even dance choreos. ஒரு விதத்தில் என்னில் அப்படி ஒரு தாக்கத்தை செலுத்தினதோட தன்னோட என்னையும் இணைத்து கொண்டு என்ன மூவ் பண்ணி கொண்டிருந்தது. அதுதான் என்ன இந்த வருடத்தில் நான் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகாம, ஸ்டக்கான இடங்களிலேயும் நான் ஒரு யாராவது தான் எனக்கு ஒரு ஃபிலோசபர் மாதிரி இருந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்து இது வரைக்கும் விட்டுருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக நான் நினைக்கிறேன் ஜூன் அளவில் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ரிவர் என்று சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரி ஆரண்டா ஜெனிஃபர் பீடம் அவதான் டிரெக்டர். ஆஸ்திரேலியன் சேம்பர் ஆர்கெஸ்ட்ராவோட சேர்ந்து எடுத்த ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி. ஒரு ரிவருடைய எப்படி ஆறுகள் மனித வாழ்க்கைய நாகரிகங்களை வடிவமைத்திருக்குது என்று தொடங்கி, அந்த வரலாற்றில் தொடங்கி எப்படி எங்களுடைய மனித வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்திருக்குது, எங்களுடைய சிவிலைசேஷனை ஷேப் பண்ணியிருக்குன்னு கொண்டு பிறகு எப்படி மனிதன் ஆறுகளை கையாள வலிக்கிறான், ரைட். தன்னுடைய
சுய லாபங்களுக்காகவும் அதுக்காக ஆறுடைய இயற்கையை திருப்பி தனக்கு எப்படி அதை வந்து மாத்துறான், ரைட்? அதால பிறகு இயற்கையாக வார அனர்த்தங்கள், எங்கட வாழ்க்கையிலேயே பிறகு வார டிசாஸ்டர்ஸ், அதை பற்றி கதைச்சு கொண்டு எல்லாம் வந்து அதில் ஒரு 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 பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து அந்த எப்படி தானா சுதந்திரமா ஓடிக்கொண்டிருக்கிற ஆறுகளை நாங்கள் எங்கட நீர்ப்பாசனங்களுக்கு எங்களுக்கு சனத்தொகை பெரிய பெரிய எங்கட செட்டில்மெண்ட்ஸுக்கு தண்ணி தேவைன்னு சொல்லி அதை மறைச்சு செயற்கையாக உருவாக்கி அந்த நீரோட்டத்தை தடுத்து அந்த ஒரு கட்டத்திலே அந்த ஸ்டேல் வாட்டர் அதை மறிச்சு அங்கால பக்கம் வந்து அந்த ஃப்ளோ இல்லாம காஞ்சு போறது, அதனூடாக அதை சார்ந்து இருக்கிற உயிரினங்களே ஈவன் மக்களுடைய குடியிருப்புகளே பாதிக்கப்படுறது. இங்க தேக்கம் அடைஞ்ச இடத்துல வந்து செடிமெண்ட்ஸ் சேர்றது, என்வாயர்மெண்டல் டிக்ரேஷன் நடக்குது, ஸ்டேல் ஓடுற வரைக்கும் என்னென்ன பிரச்சனை வருது, ரைட்? ஒரு கட்டத்தில் இந்த டாக்குமெண்ட்ரியில அந்த மியூசிக்குமே லைக் நிறைய வந்து ட்ராக்ஸ் வந்து பாவிச்சிருக்கோம். பழைய நல்ல ஃபேமஸ் கம்போசர்ஸ்ல இருந்து இண்டிஜினஸ் கம்போசர்ஸ் வரைக்குமே வந்து அந்த என்னென்ன சொல்றது ஒரு அந்த த்ரூ அவுட் த டாக்குமெண்ட்ரி இட்ஸ் லைக் ஸ்பெல் பவுண்டிங், லைக் ஹிப்னாட்டிக். அது ஒரு மெடிடேஷன் குவாலிட்டி இருக்கு அதில், மியூசிக்லேயும் சரி விஷுவல் குவாலிட்டிஸ்லேயும் சரி. ஸோ அது ஒரு கட்டத்தில் அந்த டேம் ஒன்றை உடைச்சு அந்த ரிவரை திருப்பி let it flow, ரைட்? அந்த இடம் அந்த மியூசிக்கும் சரி ஈவன் அந்த டாக்குமெண்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க கூட அதுல இருந்து நாங்கள் நான் வந்து பர்சனலாக வந்து ஒரு நாங்கள் ஸ்டக்காக வந்து ஒரு ஸ்டேல் ஓட மாதிரி ஸ்டக் ஆயிட்டோம்னா that's the dangerous point and it's hard to break from that, right? So ஆனா அந்த நேரத்துல யாரா ரிவர் மாதிரி ஆறுகளே எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தருது. இல்லை ஜஸ்ட் கீப் மூவிங், ஃபேஸஸ் மாறலாம், நீங்க ஸ்லோவா ஃப்ளோ பண்றதோ ஸ்பீடா போறதோ வாழ்க்கையில it doesn't matter, you can slow down, you can speed up, it doesn't matter, but just keep going, try to keep going. So every time I got stuck this year, like depressed, stressed, Yara would be there just to say, it's fine if you want to take a break, but just try to keep moving slowly at least. So yeah, and நான் அந்த டாக்குமெண்ட்ரியில் 2 வரி குறிப்பிட்டு வச்சிருந்தேன்னா அதை வாச்சிட்டு உங்களுக்கு விடுறேன். அந்த we shifted from seeing rivers as living being to seeing them as resources. Our gods had become our subjects. Oh, wow. Right? The moment we go back to them, like appreciate for them being as living being, right? Or vidamana and that spiritual connection, when we start to acknowledge and reconnect, I mean, it gives you so much power. It gives you the energy to live, I guess. And also that relationship is repaired, right? Yeah. So nangal and the nature oda varekla we sort of like not just repair the surroundings, we repair ourselves as well, right? Yeah, beautiful சொன்னீங்க. இல்லை அந்த ஆறுகளை நேச்சர்லேருந்து ரிசோர்ஸஸ் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது ஆறுகளை மட்டும் இல்லை, இன்னைக்கு கோஆப்ரேட் செக்டர்லேயே we call them human resources. HR டிபார்ட்மெண்ட்ன்றது ஹியூமன் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லி இப்போ மாடர்ன் மூவ்மெண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஹியூமன்ஸ் ஆர் நாட் ரிசோர்ஸஸ், தே ஆர் பீப்புள் என்று சொல்லி the HR departments are getting renamed into people and culture. Oh yeah, right. இப்போ நம்ம கம்பெனில எல்லாம் that's no HR department, but people and culture. But just merely changing the name not going to help, right? இப்போ நீங்கள் சீரியஸாக அதை மீன் பண்ணி செய்யணும் அந்த விஷயத்தை. ஜிவி, நீங்கள் யாரான்னு சொன்னது இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற விக்டோரியா மாநிலத்தில் அப்போ யாரா ரேஞ்சஸில் இருந்து சுற்றி ஓடி மெல்பர்ன் டொக்லைன்ஸில் போய் கலக்கிற நதி தான் அது. பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. இட்ஸ் நாட் லைக் ஒரு பெரிய ஒரு நைல் மாதிரி அமேசான் மாதிரி ஒரு பெரிய ரிவரில் சில இடங்களில் ஒரு ஊற்று சின்ன நீரோட மாதிரியும் இருக்கும், பட் இட் நெவர் ஸ்டாப்ஸ் ஃப்ளோயிங்.
ரைட் எப்போவுமே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆறு. இட்ஸ் பியூட்டிஃபுல்லி சார். அது ஒவ்வொரு இடங்களை பொறுத்து, ஒவ்வொரு ஜியோகிராஃபி லொகேஷனை பொறுத்து அதனுடைய ஒரு சில இடங்கள்ல நம்ம அடிச்சு ஓட ஒரு ஆக்ரோஷத்துலயும் ஓடிக்கொண்டுங்க, சில இடத்துல அந்த மாதிரி ஒரு காம்னஸ் இல்லை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்கள் எங்களுடைய இயந்திரத்தனமான வாழ்க்கையில ஒரு we should take a pause and start observing the nature. We can learn a lot, like, and also like certain things நாங்கள் இது எங்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறது, but I think nature shows the way for us to live, right? And everything is part of the life. We are a product of nature. I think we tend to forget that. We are nature. We are nature, right? And we tend to forget that, then we can triumph nature, we think. I mean, that's where that disaster starts. That anthropocentric, like human-centric thinking, right? நாங்கள் தான் center of this world, or center of this universe. Yeah, that's the issue. நல்ல ஆரம்பம். நாங்கள் அதை அன்னைக்கு முன்னுக்காக பேசியிருக்கிறோம். நாங்கள் பல தடவை வாசிக்கிற விஷயங்கள் அல்லது கேட்குற விஷயங்கள், பார்க்குற விஷயங்கள், நாங்கள் ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறதால இங்கிலீஷில் தான் நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஷர். தமிழ் எங்களோட மூலமொழி. அப்போ நாங்கள் உரையாடலோ நாங்கள் சிந்திக்கிற விஷயங்களோ ஒரு ஹைபிரிட் நேச்சரில் தான் இருக்கும். அதுன்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நாங்கள் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் மாறி மாறி அதை கூட ஆறுலேருந்து பார்க்கலாம். ஆறு கிளைகள் சிலதுகள் சேர்ந்து அதையும் கொண்டு தானே ஓடுது. அது மாதிரி நாங்களும் என்னென்ன எங்களுக்கு எக்ஸ்போஷரோ அந்த நிலத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அதுக்காக உண்ட முற்றாக துறக்கிறதோ இல்லை உண்டத்தான் பின்பற்றோண்டு இல்லாம go with the flowன்றதான். மொழி ஒரு 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 கரியர், தொடர்பாடலுக்கான ஒரு கரியர் என்ற அளவில் எந்த மொழி நாங்கள் பேசுறது ஒரு மொழி, அது எந்தெந்த லிங்குவிஸ்டிக் பேசஸ்ல இருந்து வருதுன்றது முக்கியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. அது பீப்புள் கேன் டிஃபர் இந்த ஒப்பீனியன். அது இருக்கட்டும். சம்மு, இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறீங்க. உங்களை இந்த 2025 இயக்கின விஷயம், இயக்கின விஷயங்கள் என்னன்னு நீங்க நினைப்பீங்க? அக்கா சொன்னபடி அந்த கனெக்ஷன் டு தி ரிவர் பத்தி சொன்ன அக்கா, for me it's been connection in general, whether that's connecting with myself or relearning to connect with myself or who I am right now, what I need, as well as the environment around me. Connection in the form of food, எதுக்காக குக் பண்றது, எதுக்காக சாப்பிடுறது, யாருக்கு குக் பண்றது, you know, these passions that I used to have or that I've grown to have, are they still there, and what purpose do they serve, or do they need a purpose? Just as much as, you know, we think of things as resources, but they're also an experience. That's what keeps us connected. That's what keeps us curious. And the curiosity rediscover பண்ணிதான் அந்த connection I maintain பண்ணது with everything from the dirt on the ground to the open sky to the people around me. And honing into those connections has been a huge part of what's kept me afloat this year, I guess. And in that vein, stopping and pausing for the small things. You know, the big things. What are the big things, you know? What are the... It's the perspective, right? What are the standards? Right? Like, what is a big thing or small thing? What are the standards we set for ourselves? You know, we have to have an education, we have to get a job, we have to earn enough, then, you know, buy a property, build, you know, investments and all that kind of thing. And maybe that's what we've learnt. But I've had to reanalyze if that's what I want. What makes sense to you? What makes sense to me? What means, what does it feel like to be me? When maybe that's not what really makes me feel curious and accomplished. So it's the small things. It's being able to just lay on the grass, take some sun in, feel better about it, talk about the small things and the big things with the people that I love and trust. And go back to just listening to the bird sounds. You know, we can hear some birds in the background right now. Paying attention to those things is, I think it's a lost art. And I'm learning to be an artist, which is to be human, I think, in this world again, because we are nature, as we discussed earlier. Beautifully said. It's an incredible ability.
also very a risky journey. பல சமயங்கள் ஏன்னா people give all the troubles and then we somehow try to take refuge in people also. Not the same people. Different people. Right? நீங்க வீட்டை வந்த போது some do. And that's why those relationships that's why it gets toxic. right? That's why it gets toxic, right? நீங்க வீட்டை வந்த போது நிறைய 2-3 bags full of veggies கொண்டு வந்தீங்க. And they all are organically grown veggies, right? நான் என்னன்னு கேட்டபோது zucchini எல்லாம் ஒரு பெரிய size zucchini. How I call it, எல்லாமே வெள்ளக்கார veggies. தமிழ் veggies எல்லாம் கத்திரிக்காய் வெண்டிக்காய். அப்ப எங்க இதை வாங்கினீங்கன்னா நீங்க சொன்னீங்க வாங்கலன்னா இது எங்களோட கம்யூனிட்டி கார்டன்ல இருந்து பறிச்சு கொண்டு வந்தேன். And I'm so impressed, right? அது எங்களோட அகராதியிலே கிடையாது இந்த கம்யூனிட்டி கார்டன். நாங்கள் முதல் தோட்டத்துல எல்லாம் வேலி அடைச்சு ஆக்கள் வராத மாதிரி ஆடு மாடு வராத மாதிரி அடைச்சிட்டு தான் அப்புறம் மரக்கறி நடவே ஆரம்பிக்கிற ஆக்கள் நாங்கள் எல்லாம் ஊர்ல. You're talking about community garden. அதை பத்தி சொல்லுங்க. அது இம்பார்ட்டன்ட். அதான் அகைன் கனெக்ஷன் தான் அதுல இருக்கிற தீம். பாத்தீங்கன்னா இப்போ யாருண்டே தெரியாது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் அந்த ஷேர்ட் passion and shared goals, I guess. Garden la irukonum, we have to connect with nature, we want to grow things. அப்படினு சொல்லி தான் ஒரு குரூப்போட சேர்ந்து I just expressed my interest to be a part of this group. And we've been tending to this garden and it's so nice. It's therapeutic in a way that எல்லாம் சொல்லுவீங்க boxing எல்லாம் போனாதான் you can redirect your rage and punching bag வச்சு அந்த rage expel பண்ணலாம்னு சொல்லி எனக்கு weeds புடுங்குறதுல it's the pulling of the weed that amazing metaphor. So it's not the push for me, it's the pull. And அத செய்யல அந்த I'm cleaning up the garden with these people that I've connected with and we all that's interesting, right? Like never heard that before. I'm going to steal that idea in a story. Okay? Yeah, so. go for it. But yeah, we come together and we kind of said we want to grow some veggies so that we can share and something that we can ingest, as well as other things like we're growing native plants indigenous to our basalt plains. We're growing things and just the joy of coming to the garden every week and being able to see what we've planted, what we've turned the soil around, we've composted, we've mulched, we've planted these things. Now we're harvesting these things and enjoying the harvest, cutting up the zucchini as a group and we do it with pride, and we may not all have anything in common other than the love for gardening, but it's brought me to a group of people that I would have never really met otherwise. And these stories, these people, you see them every week, so you start talking, and these stories, everyone has stories. And there's always some sort of commonality in the way that people have gone through things in their life. Maybe they've taken a different path, but we all experience life. I think we all experience, generally speaking, similar things, whether it be, some sort of despair, some sort of loss, some sort of grief, some sort of accomplishment, some sort of success, some sort of change. These things are common, but it's really interesting in the ways that people have experienced them as an individual. So, yes, we're all individual. We're all like islands. We're all like we are, but we're an archipelago as well. We're connected by the ocean, which is the humanity. That's it. And I think in the last few years, and this year more so, one of the things that I've had to do to survive and to float is to say, okay, I know that having some sort of thing to do which involves some form of connection is what's going to be helpful for me, what's going to help me grow and heal. And again, it's not linear. அது எப்படியும் போகலாம், அந்த flow மாறலாம், கொஞ்சம் stagnate ஆகலாம், but we still have to keep moving in some way. And these stories have helped, they've inspired meeting people. And I think that just has to come from a place of mutual respect. If you respect people for who they are, then
I think it's quite easy to get along and understand and right, share yeah. stories and build trust and then build community, and that all comes back to connection. I mean, notwithstanding the fact that, you know, people as colorful as we are, we come with colorful personalities as well, and that's all on a spectrum. And I'm often having to remember that we're not all going to get along with everyone. You know, that's why we have all these horrible events that happen, you know, the politicians that get to the top and make the decisions that aren't actually serving humanity. Why do these things happen? Because we're all on a spectrum of personality. But I think the kind of resistance or the like anarchy that we can exercise, I suppose, in this capitalist world that we live in is to connect with the people and, you know, genuine, you know, creating those genuine connections. Just a simple action like being in the garden together. It's an anarchy, a silent anarchy, but still an anarchy. And it's actually sad that we have to call it anarchy. Right? It shouldn't be, but in this world, that's seen as anarchist practice. So. Beautiful. And ஒரு gardening வந்து it's a simple beautiful chore, right? அத கூட இப்ப சில பேருக்கு இருக்கிற யோசிப்பினம் it's a privileged thing to do it. ஆனா இப்ப எங்க இந்த நேரம் வருது எங்களுக்கு வேலை ஓட்டம் பிள்ளைல பாக்குறது and சொல்லுவேன் இல்ல நான் நினைக்கிறேன் again எங்களோட perspective, right? அதுதான் எப்போவுமே ரீடிங்கோ என்னவோ குமரன் ரைட்டிங்கோ இல்லை நான் போயிட்டு ரைட்டிங்கோ பட் டைமை நாங்கள் எப்போவுமே அது ப்ரையாரிட்டிஸ், ரைட்? ஸோ நாங்கள் நாங்கள் ரிஸ்க் எடுத்து எங்கள்ட அந்த ஜோனில் வெளியில் போய் அதோட செய்யக்கலாம் தான் அது எப்படி எங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது, எங்களோட சோலுக்கு அது இது how does it contribute to the idea. இந்த கார்டனிங் எக்ஸாம்பிள் எடுத்தா இப்போ நான் அந்த சாயிலை எடுத்து மல்ச் எடுத்து இதை பண்ணி அதை பண்ணி இதெல்லாம் செய்யறதுக்குள்ள I would have spent so much money. I can just buy the veggies from the local market. Yes, எனக்கு விளங்குது. I'm hearing you. It's true. But அதான் அதை எந்த விஷயத்தை நாங்க விட்டு கொடுத்து எந்த விஷயத்தை எடுத்து அதை எதுக்காக அதை எடுத்து செய்யறதுன்றது இருக்குல்ல. So the benefit of my mental state and what I'm putting into my body in terms of the, you know, organic produce that I'm growing by myself doesn't match what I'm just able to buy at a convenience at the supermarket. So it gives you a community. It does. Right? There's so many other aspects to it. So அப்படியே அக்கா சொல்லபடி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா தான் அது செய்யணும். மற்றது இந்த கம்யூனிட்டி கார்டனிங் என்னென்ன பியூட்டிஃபுல் திங் என்னன்னு சொன்னா இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களோடையே நாங்கள் ஸ்டக் ஆகிருக்கிறதால புது விஷயங்களை எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. இல்லை இப்போ கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்குள்ள சொல்லி இப்போ ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஒரு கம்யூனிட்டியில் ஒரு யாழ்ப்பாணத்துலேருந்து பிறந்து வளர்ந்து வந்தாங்கன்னா எங்களுடைய அனுபவங்களும் ஒரு விதமான அந்த ஒரு limited, right? இல்லாட்டிட்டு particular to that land where we came from, right? So அப்ப நாங்கள் அதை விட்டு கொஞ்சம் ஜோனுக்கு வெளியில போய் என்னன்ற அந்த எக்ஸ்போஷர் எங்களுக்கு கொடுக்கலன்னா how do we learn, right? இப்போ இன்னொருத்தர் யாரோ வரா அந்த கார்டனுக்கு வராண்டா இப்போ for example we had like a Vietnamese Amama was there one day. அப்ப நாங்க கதைச்சு கொண்டிருந்தா she's growing some sort of Vietnamese eggplant or something. You know, we're learning what she's doing. Mori illanga, there's not that much, you know, there's a language barrier there. But she's taking us to her garden bed and she's showing us what she's grown. And we've told, you know, we're telling her we've grown these native plants. They're from here. We don't know what she understood. We don't know what we understood from her, what she was trying to convey. But it's just that, you know, nicety of exchanging some sort of knowledge. She's a knowledge holder of what she's doing, and when we have some information that we can, you know, share with her, and we can give her what we've harvested from our. It's pleasant. And that collective conscience is the community, right? அதெல்லாம் போகும்போது தான் every community silos are behave பண்ணி and one or the other in the arguments. நான் பெருசா நீ பெருசா அதுலயே அந்த cultural appreciation versus appropriation, and also the tolerance, right? Yeah. Differences என்னன்னு நாங்கள் tolerate பண்றோம். எல்லாமே எங்களுக்கு சரி வராட்டினா it doesn't have to make sense to us for it to be something personal to someone else, right? 2 points.
creating community and and also the islands and the connected by ocean and the Italy and சொல்லி ஒரு Tongan Fijian philosopher and writer அவர் சொல்லுவார் இப்ப வெஸ்டர்னர்ஸ் தான் வந்து ஒவ்வொரு ஐலண்டையும் இந்த நாடுகள் வந்தது கொலனைசேஷனுக்கு பிறகுதானே. ஸோ தனித்தனி தீவுகளாக பார்க்கறது வந்து இட்ஸ் வெஸ்டர்ன் திங்கிங். லைக் நாங்கள் எல்லாமே எப்பவுமே இணைந்து சமுத்திரத்தால இணைந்து இருக்கிறோம். We are connected by ocean. We are not like isolated like individual nations, right? அந்த சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி அந்த பசிபிக்ன்றத வச்சு லைக் தனியா இது டோங்கா இது ஃபிஜி அண்ட் இல்லாம ஒரு பசிபிக் ரீஜன் ரைட் ஆர்கிபெலாகா. அப்ப மற்றது வந்து அந்த டொங்கால நான் ஃபீல்ட் ஒர்க் செய்யல சொல்லி அந்த கார்டனிங் வரைக்கல அந்த மரவள்ளி கிழங்கு அந்த இதுல எல்லாம் வளர்க்குறதானே. அப்ப அந்த தோட்டத்துல வந்து ஒரு செக்ஷன் வந்து படியா சொல்லிச்சு நம்ம உண்மையா செய்யணுமா எனக்கு தெரியல. நான் 3 weeks தான் பட் என்ன சொல்லிச்சு சொன்னா ஒரு சர்டன் ஏரியாவை வந்து அதை வந்து கலருக்குன்னு வைக்க. நான் என்ன யோசிச்சேன்னா கலர்ல யாரும் கம்யூனிட்டியில வேற யாரும் தேவை இருக்கிறார்கள் வந்து பட் they made a joke out of it like அது ஒரு செக்ஷன் கலருக்கானே வச்சிருந்தா ஸோ உங்களுடையில இருந்து களவெடுக்க மாட்டேன். பட் அகெயின் ஐ திங்க் த எசன்ஸ் ஆஃப் இட் லைக் வந்து அது கம்யூனிட்டி யார் தேவை யாருக்கு அது தேவையா இருக்குதோ முதலே செய்யக்கி அது ஒரு போர்ஷன்ஸ் லைக் ஒதுக்கி வச்சு பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் சம்மு. எங்க 2 பேருமே பெரிய பெரிய விஷயங்கள் சொன்னீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும் எங்களுக்கு பெரிய விஷயம். இப்ப என்னோட முறை. ஸோ இது என்னுடைய ஒரு விதமான கன்ஃபெஷன் டைம் என்று சொல்லலாம். யூ கேன் feel free to interrogate me. Okay. இந்த வருஷம் I mean last 2 years in general but இந்த வருஷம் தான் மெயின்லி நான் ஒரு கடைசி ஒரு almost 4-5 years almost 6 yearsக்கு முதல் ஒரு நாவல் ஒன்று எழுத ஆரம்பிச்சது and I kind of finished my first draft this year, right? Dream and சொல்ல மாட்டேன். Every writing is a dream piece தான், right? அது சின்ன பீஸாக இருந்தாலும் பெரிய நாவல்னா ட்ரீம்னு சொல்ல முடியாது. பட் இந்த நாவலோட ஐ கைண்ட் ஆஃப் க்ரூ as a person, not as a writer alone, but as a person. எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே ரீடிங் அந்த பொறுத்தவரையில் ஆல்வேஸ் அலோன். இப்போ ரீடிங்கில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் கம்யூனிட்டி வந்து ரைட்டர்ஸ் எல்லாருமே they are in a community and they support each other and all. எனக்கு அப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கிறதுன்றே தெரியாமல் வளர்ந்தாங்க. எங்களோட வீட்டில் அந்த ரைட்டிங் சம்மந்தமான பேக்ரவுண்டோட ஒருத்தருமே இருக்கல, அந்த எக்ஸ்போஷரும் இருக்கல எனக்கு. இப்போ நான் ரீடிங் வந்து நானாக லைப்ரரிக்கு போவேன், நானாக வாசிப்பேன் அண்ட் எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் வாசிப்பேன். ஸோ இட்ஸ் ஹேப்பன் டு பி அன் ஆக்சிடென்டலாக ஐ பிகேம் அ மல்டி ஜோனர் ரீடர். அம்மா வாசிப்பா பட் அம்மா வந்து ஒரு பர்టిక్యులர் புக்ஸ் தான் வாசிப்பா. ரைட்டிங்க்கு இருக்கல பட் ரீடிங் பட் all she did is she is a ardent reader, right? At அவ வந்து இத வாசிச்சா நல்லா அப்படியெல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்றா. லைக் ardent reader to the extent வந்து அவ வந்து ஒரு போதுமே ரமணிச்சந்திரன் அந்த ரோம்காம்ஸை தாண்டி போன ரீடர் கிடையாது அவ பெருசா. பட் ஆல்வேஸ் ரீட். அப்ப அது என்ன அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நாங்கள் லைப்ரரிக்கு போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அவள் புக் மாத்திர அவள் போக முடியாது. அப்போ என்னட்டா சைக்கிள் இருக்கும். அப்போ அவள் இந்த புக் எடுத்துக்கொண்டு வாடா அதோட சேர்ந்து நானும் சில புக்ஸ் எடுப்பேன். தென் ரைட் அப்போ நான் ஒரு மல்டி ஜோனர் ரீடராக அந்த ஃபேஸில் வந்து கொண்டு இருந்தேன். இப்போ நான் ரைட்டிங்க்கு வந்த போது கூட ஐ தாட் இட்ஸ் மல்டி ஜோனர் ரைட்டிங் இஸ் ஃபைன் என்ற மாதிரி தான் இருக்கும். என்னுடைய புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஒன்று ஒரு நொஸ்டாலஜியாவாக இருக்கும். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு சைஃபை எழுதுவேன், அப்புறம் ரோம்காம் எழுதுவேன், அப்புறம் ஒரு கண்டெம்பரரி எழுதுவேன். அண்ட் ஐ கேன் ஸ்விட்ச் ஜானர்ஸ் ஈஸிலி, ரைட்? பட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10-12 இயர்ஸில் தமிழ் லிட்ரரி வேர்ல்டு வந்து டோன்ட் அப்ரிஷியேட் தட். தமிழ் லிட்ரரி வேர்ல்டில் வந்து இப்படியான விஷயங்களை அப்ரிஷியேட் லிட்ரேச்சர் என்றாலே வெரி ஹார்ட் கோர் டீப் லைக் அப்படி ஒரு லிட்ரேச்சர் தான் இருக்கும், ரைட்? அதுதான் லிட்ரரி வேர்ல்ட். அப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. இப்போ நீங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வாசிச்சா அப்படி இல்லை. இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல வந்து
பெரும் பெரும் மாதாக்கள் எல்லாம் லைக் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல இருந்து சட்டர் ஜோஜோவல் இஸ் சட்டரிஸ்ட் ரைட் ஜோஜோவல்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் அலிஸ் மன்ரோவோ இல்லாது ஜூம்பலாரியோ எழுதுறாரு ரைட் பட் எல்லாருக்குமே பிளேஸ் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழில் அப்படி இல்லை அதுக்குள்ள இருக்க ஸோ செல்ஃப் டவுட் ஒன்று வரும் வாட் ஆர் யூ டூயிங் ரைட் பட் எனக்கு I think I'm fortunate enough I continue to read in English. இப்போ நான் எழுதுறது தமிழ்னாலும் I didn't get trapped into only one language. இப்போ இங்கிலீஷில் வாசிக்கும் போது என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் எல்லா லாங்குவேஜ் லிட்ரேச்சரும் gets translated into English. So அந்த exposure right அப்போ நீங்கள் 100 years of solitude வாசிக்கலாம், French literature வாசிக்கலாம், ஒரு குட்டி இளவரசன் மாதிரி ஒரு சிம்பிள் புக் வாசிக்கலாம், லிட்டில் பிரின்ஸ் மாதிரி. அப்போ அது வாசிக்க எனக்கு அது ஒரு ஐ grew in confidence. Okay, and snuggle pie cuddle pie so Mel Gibson right Mel Gibson's snuggle pie cuddle pie inspired me to write a complete magical realism piece in this novel. Right and அப்ப நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த நாவல்ல செய்யும் போது original 6 years முதல்ல தொடங்கின நாவல் ரைட் so it kind of created doubt. I wasn't even sure whether will it be accepted as a novel. ஏன்னா இந்த இதுல வந்து இந்த thread வந்து theme based thread. So all the characters they don't interact with each other. And there was a first line I written இப்பவுமே இருக்கு அந்த என்னுடைய டிராஃப்ட்ல never ever try to connect the dots. And all capsule நான் எழுதி வச்சிருப்பேன் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் எனக்கு ஒரு ரிமைண்டரா பிகாஸ் எனக்கு ஒரு ஃபியர் வந்து நான் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ்ட் த்ரெட்டை கிரியேட் பண்ணிட்டோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. எனக்கு என்னடா ஒரு கண்டெம்பரரி லிட்ரேச்சர்ல ஒரு 5 கேரக்டர்ஸ் எடுக்கும்போது they don't have to interact each other but collectively they bring a story right based on the theme right. அப்போ ஒரு இன்சைடர் அவுட்சைடர் டைக்கட்டமி ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி அதர் அதுக்கு ஒரு பிளாட் ஒன்று தேவையில்லை, ஓவரால் பிளாட் தேவையில்லை, தீம் வில் டேக் கேர் ஆஃப் இட் ரைட். அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கொண்டே எழுத வேண்டி இருந்தது என்னன்னா இந்த ஃபியர் ரைட். தென் பேக் டு த ரிவர் ஸ்டோரி ரைட். இப்போ இந்த ஜிவி ரிவர்ன்னு சொன்ன போது தான் நான் இந்த போன ஜூலையில் வந்து உகண்டா போயிருந்தேன். அந்த ரிவர் நைல் ரைட், ரிவர் நைலுன்ற ஒரிஜின் வந்து உகண்டா. அங்கே போய் முடியுது, இஜிப்டில் முடிஞ்சு ஒரு ஹியூஜ் சிவிலைசேஷனை ஒரு 5000 10,000 இயர்ஸ் முதல் கிரியேட் பண்ண ரிவர் ரைட். ஆனால் அதில் ஒரிஜின் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் எத்தனையோ பெரிய சிவிலைசேஷனை அது கிரியேட் பண்ணி கொண்டு தான் இருக்குது. த ஹோல் சவன்னா இஸ் சோர்ட் ஆஃப் சிவிலைசேஷன். அந்த 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 அனிமல் கிங்டம்ஸுக்கு இடையில் ஒரு விதமான ஒரு ஹார்மனி இருக்குது ரைட். ஒரு 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 ஸ்னாப்ஷாட் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ரிவர் நைலில் ஒரு போட் ரைட் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு சைட் ஃபுல்லா ஹிப்போஸ் ரைட். அப்படி எலும்பினா அப்படி சீறி அடிச்சு கொண்டு உள்ள போயினா ஒரு 15-20 கூட்டம் ரைட். ஒரு சைட்ல திரும்பி பார்த்தா ஒரு மேல் எலிஃபென்ட். ஸோ மேல் எலிஃபென்ட் தனியாக தான் தெரியும். அது வந்து பெரிய ஒரு ட்ரங்கோட உரிமை கொண்டு மேய்ஞ்சி கொண்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு 100-200 பஃபலோஸ் தண்ணி நைல்ல தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கு. தென் ஆன்டலப்ஸ் ஒரு சைட்ல இருக்குது. அந்த வைல்ட் போஸ் இருக்கு. அப்படியே லயன் கிங்ல பாக்குற மாதிரி இருக்கு ரைட். அந்த ஃபிஷ் ஈட்டர் அந்த ஃபேமஸ் பேர்ட் அந்த பேர் மறந்து போச்சு. அது வந்து ஐ லிட்டரலி சோ ஒரு மரக்கிளையில இருந்து வந்து பாஞ்சு வந்து ஒரு மீனை பிடிச்சு கொண்டு போய் அடுத்த மரக்கிளையில இருக்குது ரைட். நைல் சத்தம் போடாம போய்கொண்டிருக்கு. த ரிவர் ஃப்ளோஸ் காம்லி. நாங்க கூந்து பார்க்காடி you don't even realize that the river is flowing. Right. And it doesn't even care whether anyone is seeing it or doesn't I don't think the Nile conscience இருக்குமண்டா. நான் எஜிப்திய நாகரிகத்தை the whole civilization நான் கிரியேட் பண்ணினேன். Humankind started from me. Like the first human star originated from that place, right? It's main character without the main character. Yes, it is the main source of conscious. But humans with that sixth sense irukumanda. Nile was the source of it, but it doesn't care about it. It doesn't care any of this, and just went on with it. I mean, and it's not like எனக்கு முதல் இருந்துச்சு, என்னோட அப்பாவுக்கு முதல் இருந்துச்சு,
எங்களுடைய ancestors-க்கு இருந்தது human race evolve ஆகிறதுக்கு முதலும் Nile was flowing and it will ever be flowing even after us. Yeah. Right? Exactly. When I realized that moment, I said, I mean, get the fuck out of here. I'm going to write what I like. Yeah. Whether you like it or not, I don't give a damn about it. Yeah. Right? Was that a pun? Huh? Then I started revising after comeback. Revise பண்ணும்போது then I created moments in the stories only I can understand. There's a small connection, secret relationship with my characters and the plot, and I kind of almost wishing that no one else will figure it out. That's so cool. Right? Yeah. So I think so it's இந்த நாவல் என்ன ஷேப் பண்ணிச்சு, நான் அந்த நாவலை ஷேப் பண்ண ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். Eventually that novel shaped me. Yeah. So thanks to my novel and thanks to everyone and everything contributed for this novel. That's எப்படி ஒரு turning point அந்த There's turning point, right? பார்த்துட்டு வந்து அந்த Yes. அனுபவத்துல so that river Nile really helped. So அப்படியே அக்கா சொன்ன மாதிரி உங்களுக்கும் அந்த river has had a huge influence Yes, in the way that you huge impact. And I think I was probably prepared. I was vulnerable, I was confused, and I was prepared to understand what it is. Absolutely. And then Nile answered. எல்லாருமே Nile போய் பார்க்கறதா, but you don't get that. I mean, அதான் சொல்றது, எல்லாருமே அரச மரத்துக்குள்ள போய் உட்கார்ந்துறது தான், but only Gautama Buddha got the enlightenment, right? Even his followers don't have that enlightenment now. So you got to be prepared for that moment, right? Yes. அது உண்மை. Right? அது உண்மை. Like எல்லாரும் ஆத்து பக்கம் போயினா அதான் அந்த நாங்கள் are we ready to learn, right? எத்தனை பேர் அதை நின்று அதை ஒப்சர்வ் பண்ணி லைக் அந்த நேரம் மற்றது அந்த என்ன சொல்றது, you know, I don't know, what do we need to be there? I don't think everyone is ready. I don't think everyone has what it takes to be able to be open. You know, we say, oh, you know, you just have to have an open mind. I think in this lifetime, in any lifetime, I don't think everyone is equipped or can become equipped to. Some people don't have the privilege of actually having that openness to become curious and vulnerable. So they lose out. They are going to lose out. That's their predicament. That's how I see it. They're unaware. So I feel somewhat lucky. Okay, you know, we're put on this earth. We don't have a choice of, you know, our birth or our death. But whatever happens in between, we can choose them. We have that, you know, free will or alavukku irukku, you know, notwithstanding whatever kind of gets decided by the system. We have that, but I think not everyone is lucky enough to actually have that. So it's not just a mindset. It's I think it's very, you know, biological. I think it is so. biological too, right? Yeah, ஒரு ஆத்த ரசிக்கிறதுக்கு is it like a DNA thing? No, அதை ரசிக்கலாம். இப்போ போய் நின்று அதை ரசிக்கிறது உண்டு. இப்போ நீங்க சொல்ற அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருந்து அது எப்படி அது வந்து எங்களை இம்பாக்ட் பண்றதுன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்றது சுத்தமா வேற. அதுல இருந்து lessons learned, going beyond just watching the river. I can be with 100 people next to me that are enjoying the sight of the river, the sounds of the river flowing, and அது ரசிக்கிறது everyone can. But what we take from it, I think not everyone really has the capacity to take as much as you guys have experienced. There is also an artistic vibe to it, I guess, right? Possibly, yeah. Yes. Yeah. Also, probably in a different day, we wouldn't have gone through that. So, it's that moment should click, right? அது சிலோல எங்களுக்கு அந்த பர்சனுக்கு இன்னொரு நாள்ல இன்னொரு மூட்ல அது கிரியேட் ஆகுமான்றது questionable. Right. Yes. Yeah. Maybe So, what ticks them, what ticks them over may not work for us. Yes. I'm not saying that they're not, you know, gifted or whatever. Yeah. But maybe it's like, understanding some sort of economics or something that's a bit more like strategic or... Yes. But என்னன்னா too closed and if you are not vulnerable enough, then it's hard to feel those experiences. Anything, Yes. I'm trying to think from என்னென்ன சொல்றது, என்ன இப்போ நாங்கள் கதைக்கிற விஷயத்தில் ஒரு பெரிய
இது மாதிரி எங்களுக்கு மட்டும் தான் அப்படி இல்லை. நான் நான் இன்னொரு பக்கத்துல இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன், ஒரு நாள் ஒரு உங்களோட நேரத்துல உங்களோட ஒரு நாள் ஒரு பிரேக் எடுத்து வெளியில போய் நிதானமா காலார நடந்து வீட்டுக்கு வேற ஒரு நாட்டுல இருந்து வந்த வேண்டாம் வீட்டுல அங்க ஊர்ல விட்டுட்டு வந்தாக்களுக்கு கோல் பண்ணி கொண்டு நிறைய பேரை நாங்க அதுல நடக்கிற இந்த எங்க அந்த கிரீக்கல்ல நடக்கிறவைய பார்த்தால கொண்டு கோல் கலைச்சு கொண்டு போவினோம். ரைட். ஸோ அடுத்தது இல்ல பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருப்பினா ஏதோ மைண்ட்ல ஃபுல்லா அது I don't want to call it a privilege, like நாங்கள் it shouldn't be a privilege, but ஆனா I don't know, அந்த சில கால ஓட்டத்துல தான் அவருடைய சூழ்நிலைகளில அந்த சந்தர்ப்பம் வந்து ஏற்படுறேல ஏன்னா பட் ஏதோ அவன் வாழ்க்கை இடத்துல ஒரு கட்டத்துல பிள்ளைகள் எல்லாம் படிச்சு போவேக்கல இல்லாட்டினா ஒரு ரிட்டையர்மெண்ட்ல when they slow down sort of என்னன்னா இன்னொரு விஷயம் என்னடா இப்ப எனக்கே அது இயல்பா இப்ப for example, the last time I was on the river was just maybe a week ago or over a week ago. I was on the Maribyrnong River, which joins with the Yarra, the Birrarung. And it was a workshop. One of my friends was running a workshop, and it was about being conscious of how the river flows, you know, looking at the reflections on the river, on the surface of the river, and just reflecting and seeing things from his perspective. I wouldn't have really thought of it that way. Right. So even I don't have it. So I'm having to learn these things. But again, it's that openness and vulnerability. You know, someone could say, what do you mean the river's flowing in this way or that way? Or this is happening or that's happening. அன்றைக்கு வந்து பட்டன்ல நீ கேக்கல வந்து நானும் குமரனும் காரை கொண்டு ஒரு இடத்துல ஆக்சுவலி நாங்கள் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சண்டையும் பிடிச்சிட்டு சத்தம் தனியா யாராவது இவர் ஒரு சத்தம் மட்டும்தான். ரைட். அட் அ பாயிண்ட் நான் சண்டையை மறந்துட்டு இந்த ஃபோக்கஸ் ஃபுல்லா யாராவில்லை. அப்ப உத்து பார்த்து கொண்டு இருக்க அந்த அப்படி அலை மாதிரி போயிட்டு பிறகு ஒன்றுக்கு மேல ஒண்டேறி அந்த ஸ்கூல் முடிஞ்சிட்டு கலவத்தனோட பிள்ளைகள் எல்லாம் ஓடி வேறங்க சில பாய்ஸ் வந்து பெண்களுக்கு ஒரு ஆண்ட ஷோல்டரை பிடிச்சு நட்டால் அப்புறம் சில திரும்பி ஸ்கூல் பக்கம் ஓடுங்க. That chaos and the playfulness, it was just beautiful, right? பிறகு இந்த நான் இன்னொரு பக்கத்துல பார்த்தா அந்த நல்லூர் கோயில தேர் இழுக்க நல்ல சரியான crowd இருக்கு. அந்த crowd movement ஒன்று இருக்குல்ல அலை மாதிரி. அப்பதான் நாம then what do they mean by that, like அலை மாதிரி ஜனம் மூவ் பண்றத நாங்க யூசுவலி வந்து கடலோட பாக்குனாங்க. பட் வந்து நதியோட நான் அந்த அப்படி ஒரு மூவ்மெண்ட். சோ அந்த கொஞ்சம் எங்கட ஃபோக்கஸ் imagination right. Beautiful. So நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து அதை சுத்தி இந்த மரத்துல மாட்டை பற்றி கட்டுரை எழுத சொன்னா மாட்டை பற்றி எழுத தெரியாது. ஸோ மாட்டை நான் ஒரு கைத்தால் மரத்துல கட்டிட்டு அந்த மரத்தை பற்றி எழுதுறது. It's a very old joke தமிழ்ல அது மாதிரி தான். But it was a nice discussion. I think the common thread is the river. Yes, the common thread is river. And இது முடிக்க முதல் ஒரு because Chammu is here and we are very musical sensitivity are connected because musically connected. We're all music lovers, right? Music lovers, but I mean I think we're all musical. நீங்க ரெண்டு பேரும் music lovers தாண்டி பாடக்கூடிய we are musical in our own way. Right. Yeah. So Chammu இருந்து ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இப்ப like throughout the year things or the thing kind of driven you through, right? Or help you to survive or thrive or even just to exist. அது அந்த பேசும்போது எனக்கு எல்லாமே I need a BGM. ரைட்டிங் என்றாலும் எனக்கு ஒரு சாங் இருக்கு. ஒரு எபிசோட் எழுதும் போது I always have a song in me. And sometimes writing picks the song itself or நான் ஏதாவது சாங் பிக் பண்ணி கேட்டுருப்பேன். ஸோ எனக்குமே இந்த ஒரு தீம் அண்டு வரும்போது ஏதாவது ஒரு பிஜிஎம் இருக்கா, ஒரு மியூசிக்கல் பீஸ் ஒரு சாங் ஒரு மெலடி
comes to நிறைய இருக்குமா. We are talking about the whole year, right? 12 months. But if you want to pick one piece, doesn't have to be standard, but it comes to your mind. The piece comes to your mind, and நீங்க எதை சொல்லுவீங்க and why? I think I'm going to preface it with the whole thing that we're talking about, our musicality. You know, we can be rasikas, we can be, you know, lovers of music, and we can be musical. And I think we have music in us. There's rhythm in everyone. And again, in that vein of seeing things through other people's perspectives, if neenga or music eduthu, oh, did you know, pick this up, or, you know, this ragam or this interlude was this, akka or a suggestion solli or in the poetry idla appadi choreograph pandrathu, and me being able to see that through your lenses really helps shape how I listen, more being more present around it. And appadithaan இன்னொரு friend வந்து suggested that we go to a gig. நான் எல்லாத்துக்கும் போறதுக்கு I just go blind. I don't look up who I'm going to listen to or watch or whatever. I like that element of surprise, if you like. I went to a gig in June, I think, with my friend, and I think one of the, like, maybe the second or third song that artist sang, his name is Didiri. It's his own song, and it just took me into this, like, this elevated place. It was ethereal, the way he presented it, you know, the music, the poetry, and then I went and watched the music video as well. I think everyone needs to watch this song and listen to it. It's called Begin Again. Begin Again. Yeah. And you know, the first line, the title itself is powerful, and we're talking about, you know, this whole idea of what made you float through or survive, and can you sing a bit for us? Yeah. So in the idea of, guys, I guess, rediscovering. I feel the breeze, feel it on my neck, feel it on my neck, it's grand. Do you hear the sea? Da 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 da, da 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 da. Now I'm wide-eyed and lost again. Babe, take me outside of myself again. And my crying eyes you fell for, and then begin again, again, begin. I feel the breeze, feel it on my neck, feel it on my neck, it's grand. Can you feel my squeeze? Beautiful. Yeah, so that was a really impactful song. I think that was soothing. 2025's soundtrack for me. Yay. Nice. Begin Again. By Okay. Didiri. Yeah. Thanks Chamu. அடுத்தது என்னுடைய செலெக்ஷன், and then we'll end with G. Okay. இது வந்து கம்போசர் தேவா, தேனிசை தென்றல் தேவான்னு சொல்கிறாங்க. தேவாண்டாலே எல்லாரும் பொதுவாக மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு திங்கிங் வந்து தேவா வந்து குத்துப்பாட்டு போடுறது, கானா இஸ் அன் அமேசிங் கானா கம்போசர். அதில் எந்த கொஷனும் கிடையாது, ரைட்? கவலைப்படாத சகோதரா எல்லாமே அவர் போட்டதான். பட் இன் 90s வந்து 90s and early 2000s if you see like melody compositionல ஒரு unbelievable number of melody songs compose பண்ணது தேவா. அத்திப்பழம் சிவப்பா, நிறைய சொல்லலாம். ஒரு தொகையில் ஒரு பிக் தோஸ் சாங்ஸ். அப்போ அது நான் வந்து 90s ஐ வாஸ் டீனேஜர். எனக்கு வாஸ் அன் ஈரா, அதாவது ஏர்லி 90 to 95 டைமில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இஸ் லைக் இஸ் அ ஸ்டோம், ரைட்? அண்ட் மெலடி சாங்ஸ்லேயே ஸ்டோம். அண்ட் இளையராஜா வாஸ் ஸ்டில் இன் ஹிஸ் பீக். நிறைய ஃபேன்ஸ் இப்போயுமே ஒரு பீக்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் டு பி ஆனஸ்ட், ரைட், 90 to 95 இளையராஜா வாஸ் கில்லிங் இட். சம்பருத்தி, வீரா எல்லாமே அந்த டைம்லாம் வந்தது. மாடத்திலே கண்ணி, மாடத்திலே மாதிரி சாங்ஸ் எல்லாம் அந்த டைம்ல இளையராஜா போட்டது. ஈவன் ஆஃப்டர் ஏஆர் ரஹ்மான்ஸ் ரைவல், இளையராஜா வாஸ் ஸ்டில் கில்லிங் இட், ரைட்? காதல் வானிலை எல்லாம் வருது. தென் லேட் 90s மீட்டாத ஒரு வீணை பீதி கவலையில் இளையராஜா தான் செய்தது, ரைட்? தேர் ஆர் சோ மெனி இளையராஜா நம்பர்ஸ் இன் 90s. Then there are composers like Vidyasagar, S.A. Rajkumar, Siddhi,
there are plenty of composers. அது இன்னொரு காரணம் 90s டைம்ல தமிழ் இண்டஸ்ட்ரி எல்லாமே ரொமான்டிக் மூவிஸ் பிரைம்ல வந்த டைம். so many romantic movies வந்து அந்த ஆக்டர்ஸ் லைக் அரவிந்த் சாமி, கார்த்திக், விஜய், அஜித் எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருந்த டைம். எல்லாமே ரொமான்டிக் மூவிஸாக இருந்ததால the songs also there's a melody opportunities நிறைய இருக்கும். So Deva was like இளையராஜா ஒரு இயர்ல 5, A.R. Rahman ஒரு 5 songs and 5 movies and there were like 15-18 movies, right? And you can like easily pick. Yeah, that's what you speak, right? Easily you can pick 1 or 2 beautiful melodies from each movies. But Devanda and the 90s time layo, I think but Devanda best album என்னட்ட கேட்டால் நான் சொல்லக்கூடிய ஆல்பம் வந்து உன்னுடன் என்று சொல்லி வெரி அண்டர்ரேட்டட் மியூசிக்கல் பீஸ் அது. அந்த ஆல்பம் படம் வந்து அவ்வளவா போகாதால வந்த பின்ன. பட் ஐ திங்க் இதுக்கு முதல் வந்த இதே டிரெக்டரான் ஹூ கம்போஸ்ட் காலமெல்லாம் காதல் வாழ்க என்று சொல்லி ஒரு படம் வந்து 1 மணி அடித்தால் என்று 1 மணி அடித்தால் ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் ஒரு ஃபேமஸ் பாட்டு ஒன்று. அது 90ஸ்லேயே கலக்கின பாட்டு ஒன்று. அதுக்கு பிறகு வந்த அதே டிரெக்டரோட அந்த கம்பினேஷன்ல வந்த ஆல்பம் இது உன்னுடன். ஸோ தேவா வந்து லைக் அப்படி ஒரு படம் வரப்போன நம்பிக்கையில போட்ட பாட்டுகளாக இருக்கணும். எல்லாமே பியூட்டிஃபுல் சாங்ஸ். கொச்சின் மாடப்புறா உன்னிகிருஷ்ணன் பண்ண பாட்டு, கோபமா ஹரிஹரன் பண்ண பாட்டு, வானம் தரையில் வந்து விழுந்தது என்ற ஒரு வெரி கிளாசிக்கல் ஹரிஹரன் சாங். இப்படி நிறைய பாட்டு இருக்கு. அதுல ஒரு பாட்டு தான் இந்த கண்டுபிடி அவனை கண்டுபிடி நெஞ்சை களவாடி ஓடிவிட்டான் கண்டுபிடி என்று சொல்லி ஒரு விதமான ராஜஸ்தானி ஃபோக் ஸ்டைலில் தான் அந்த பாட்டு இருக்கும். பட் இன்க்ரெடிபிள் மெலடி. ஹர்னியும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுனது. எஸ்பிபி வி ஆல் நோ, ரைட்? ஹர்னியும் அந்த சில பேர் சொல்றது சொன்னதா ஹர்னி வெரி யூனிக் வாய்ஸஸ் என்று சொல்லி, ரைட்? அண்ட் அந்த வாய்ஸில் ஒரு சின்ன ஒரு ரஸ்டினஸ் இருக்கும், ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், ஒரு நேவ் இருக்கும், பட் ஒரு கிளாரிட்டி இருக்கும். பட் when she starts ஒரு சங்கதி ஒன்று பாடிச்சுன்னா we shouldn't meddle with this girl and ஒரு feeling வரும், right? ஏன்னா சங்கதியெல்லாம் சும்மா நெருப்பா போடும். அப்போ இந்த பாட்டும் அப்படித்தான். அதில் ஒரு சின்ன ஒரு எஸ்பிபிக்கும் ஹர்னிக்கும் இடையில வெரி எஸ்பிபி வந்து ஒரு பாவத்தால ஒரு விஷயத்தை செய்கிற ஒரு ஆள், சிங்கர், ரைட்? இப்போ ஹர்னி ஒரு பக்கா ரவுண்டட் சங்கதி ஒன்று போட எஸ்பிபி நைஸாக அந்த சங்கதியை ட்ராப் பண்ணி விடுற மாதிரி ஒரு பாவம் ஒன்று கொடுக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பேர் அந்த கம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அண்ட் எனக்கு அந்த சரணத்தின் மெலடி எல்லாமே இப்போ தனியாக இருந்து கேட்கும்போது இட் சம்டைம்ஸ் மேக்ஸ் மீ க்ரை. ஐ டோன்ட் நோ வை. அப்போ இந்த வருஷத்துல பாடியெல்லாம் கிடைக்கல. ஓகே. அப்போ அது கேட்கும்போது நிறைய ஒரு டவுன்வர்ட்ஸ் மூமெண்ட்ஸில் வோக் போகும்போது ஏதாவது மைண்ட் அப்செட் அல்லது மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குமென்னா வோக் போகிறது, அப்போ பிக் பண்ணுற பாட்டு கண்டுபிடி. அண்ட் இந்த வருஷத்தில் யூடியூப் மியூசிக்கில் வந்து ரீகப்லேயே இந்த பெஸ்ட் ஹையஸ்ட் லிசன் சாங் வந்து கண்டுபிடி. ஏன்னா இது எவ்வளோ ரெஸ்ட்லெஸ் மூமெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. So the composer Deva and இதுல வந்து எஸ்பிபி ஹர்னி பாடின கண்டுபிடி, and that song is my அதான் in the background music theme. That's me, GV. I'm going to go back to the river. நீ வெள்ள நான் சம்மு தண்டை பாட சொன்ன அப்புறம் நீ தமிழ் பாட்டு சொல்லிக்கல கொஞ்சம் ஐயோ தமிழ் பாடுன்னா
இட் டசன்ட் மேட்டர் ரைட். உங்களுடைய அதான் எங்களோட எக்ஸ்போஷர் இப்ப அடுத்தது என்னென்ன மூடுக்கு நாங்க என்ன எது வந்து எங்களை ரிலேட் பண்ணக்கூடியதா இருக்குது ரைட். அப்ப தமிழ் பாட்டை கேட்கறது மியூசிக்கல் வாய்ஸ் மியூசிக்கல் குவாலிட்டிஸ். பட் அந்த இப்ப சில நேரத்துல நான் யோசிக்கிறேன் நான் கூட ரிலேட் பண்ண லிரிக்ஸ் வைஸ் வரைக்குல it happens to be English songs for some reason, right? That's interesting. Yeah. And when the முதல்ல 5-10 பார்த்தா it's like a multicultural list, right? Yeah, exactly. முதல் song because இது வந்து நான் நடக்க போயேக்கல கேம்பஸ்ல எல்லாம் க்ரீக் கொண்டு இருக்குது. அந்த க்ரீக் பக்கத்தால நடந்து வைக்க தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். ஸோ இந்த I Saw the Mountains by Noah Cyrus, right? அந்த பாட்டு ஒன் ரிப்பீட்ல அப்படி போட்டுதான் நான் அந்த பிளேலிஸ்ட்ல அது ஃபர்ஸ்டா இந்த பிளேலிஸ்ட்ல அது ஃபர்ஸ்டா இருக்கு. என்ன திருப்பி சொல்லுங்க. I saw the mountains and they saw me. I saw the mountains and they saw me. It was so profound. நான் அதுல வந்து முக்கியமாக நான் ஏன் அதை எப்படி அந்த அதுல ஒரு 2 வேரி அந்த ரிவர் பற்றியும் இருக்குது. I swam the river and the river swam me. We carried each other and back out to the sea. Yeah. I swam the river and the river swam me. We carried each other back out to the sea. So on the 2 lines, I'll read it again. I swam the river and the river swam me. We carried each other and back out to the sea. Like நதி நான் நதியில நீந்தின நதி என்னில நீந்திச்சுது, right? And 2 பேருமா தான் கொண்டு போறோம். There's a sisterhood, there's a solidarity, right? And the immersion, it's so beautiful and profound. And the part of lyrics fulla me கேட்டு பார்க்கலாம். I Saw the Mountains by Noah Cyrus and அதுல ஒரு mystical ஒரு இது இருக்குது. But இந்த எனக்கு particularly this line, the 2 lines and இன்னொரு line வந்து I hold the hope and the hope holds me. So நாங்கள் ஹோப் இல்லாம ஹோப் நாங்களும் அந்த ஹோப்லெஸ் நேரத்துல அத ஒரு என்னன்னு சொல்றது ஒரு மிஸ்டிக்கல் கான்செப்ட் மாதிரி நாங்கள் அதை பிடிச்சு கொண்டிருக்கல தான் இட் வில் ஹோல்ட் அஸ், ரைட்? ஸோ ஐ ஹோல்ட் த ஹோப் அண்ட் the hope holds me, right? அண்ட் நான் இது வந்து கோரியோ பண்ண வெளிக்கிட்டு கோரியோ பண்ணிக்கல. நான் போன வருஷம் இந்த வருஷம் சரி டிப்ரெஷன்ல இருந்து இன் அண்ட் அவுட் அந்த ஜேர்னில சம்மு வந்து been there. அந்த சிஸ்டர்ஹுட் எனக்கு அது கோரியோ செய்யக்கல ஃபார் சம் ரீசன் சம்மு வந்தது. அப்ப நான் வந்து அது ஒரு இண்டிவிஜுவலா செய்யற இண்டிவிஜுவல் டான்ஸுக்கு அண்ட் இல்லாம அது 2 பேர் சேர்ந்து அப்ப நான் சம்முவை என்னோட ஆடுற மாதிரி தான் மைண்ட்ல வச்சுக்கொண்டுதான் அந்த பாட்டுக்கு நான் கோரியோ பண்ணி 2 பேருமே அந்த ஆடைக்குள்ள ஸோ அது வந்து இந்த த்ரூ அவுட் த இயர் டான்ஸுக்கும் சரி கேட்கறது நடந்து போய் கேட்கறதுக்கும் சரி அந்த பாட்டு வந்து that's on the top of my playlist. But மிச்சம் எல்லாத்தையும் பார்த்தா இப்ப மொழி தெரியாம உருதுல கூட அபிதா பர்வீன் சில சூஃபி மியூசிக் கூட மொழி தெரியாது என்ன சொல்லும், பட் தட் சூதிங் ஃபீலிங் அந்த அதுகள் கூட இந்த பிளேலிஸ்ட்ல தமிழ் சாங்ஸோட அதுகள் கூட இருக்குது. But this one is the hit of the year. அதான் இப்ப நாங்க இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போது தான் யோசிச்சாங்க இந்த 2025ல எந்த விஷயம் எங்களை கேரி த்ரூ அண்ட் பட் மேட் அஸ் சர்வைவிங். அந்த இதில் ஒரு காமன் தீமா ரிவர், ரைட்? ரிவர் ஆல்வேஸ் கேரிஸ், ரைட்? அண்ட் மியூசிக். அண்ட் தட்ஸ் வை நாங்கள் மியூசிக் கடைசி எடுத்தது காரணம் யாருக்குமே ஈவன் ரிவர் கூட அதை பார்த்து ரசிக்கிற மூமெண்ட்ஸ் அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்காதவங்களுக்கு ஐ திங்க் மியூசிக் டெஃபினெட்லி வில் டூ, ரைட்?
அண்ட் அந்த டிஸ்கஷன் பண்ணது. ஏன் இந்த டிஸ்கஷனை பண்ணுறோம்னா, people are different. Their journeys are different. Their struggles are different. Their situations are different. But like we saw a mountain and the mountain saw us and the மாதிரி. In the discussion, we are kind of indirectly seeing you, right? We don't know you. தெரியாத யாரோ Yes, we don't know வந்து you. நானும் அப்படித்தான் and relate பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். and அது வந்து it creates a sense of community. Yes, நீங்க எங்கேயும் இருக்கலாம். You don't even have to interact with us, reach out to us, but we hear you and we see you. Yeah. And we carry each other. We carry each Yeah, other, that's the journey. and we are hopeful that the river, the music, and you and me, all of us will carry ourselves together with solidarity And in the keep new year going, also. keep flowing. The new year also, and There's a and- poetry to all of this, and I think seeing life's poetry. I think what we've talked about is really the essence of it all. and with that note, happy New Year.